வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சன்னா தால் தோசை பண்ண போகிறோம். அதாவது கடலைப்பருப்பு தோசை பண்ண போகிறோம். இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இது பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்க வேண்டியதில் நம்ம ஊற வச்சிடலாம். கடலைப்பருப்பு நம்ம 1 கப் எடுத்திருக்கோம். அது நான் ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இட்லி அரிசி ஒரு 1/2 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா உளுந்து 1/4 கப்பு. இது 6 to 7 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு தோசை நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நம்ம 6 ஹவர்ஸ்லேருந்து 7 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா நம்ம ஊற வச்சுருவோம். அரிசியையும் உளுந்தையும் ஒன்றாவே நீங்கள் ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு அரைச்சிடலாம். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாமல் தனித்தனியாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊறினா தான் உங்களுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு சீக்கிரமாகவும் அரைச்சிரும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ரொம்ப நம்ம தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. இந்த பக்குவத்தில் நம்ம அந்த கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியையும் உளுந்தையும் நம்ம தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஜாரில் போட்டுடலாம். நான் கொஞ்சம் அளவாக எடுத்துருக்கிறனால மிக்சியில் போடுறேன். நீங்கள் நிறைவான அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. இப்போ அதையும் நல்லா நைஸாக நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நம்ம தண்ணியாக அரைச்சி எடுத்துடக்கூடாது. உங்களுக்கு தோசை நல்லா வராது. நம்ம தோசைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டையுமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக உங்களுக்கு தோசை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெந்தயத்தை ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பச்சரிசியை ஊற வச்சு இது கூடவே நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா கிறிஸ்பாக வரும். இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம உப்பெல்லாம் போட்டு கரைச்சாச்சு. இது மாவு புளிக்கணும். அதுக்காக நம்ம பெரிய ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா பொங்குனா நிரம்பி வழியும். அதனால் நம்ம பெரிய பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ இது ஒரு 7 மணி நேரம் இருக்கணும். அப்போ தான் நல்லா மாவு உங்களுக்கு புளிக்கும். இல்லாட்டி நீங்கள் நைட்டு கூட ஓவர் நைட்டு கூட நீங்கள் வெளியே வச்சுருங்க. மாவு நல்லா புளிச்சிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடும் உங்களுக்கு மாவு. இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருட்களை நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கின இஞ்சி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா. அதுக்கப்புறமா தேங்காய் நறுக்குனது ஒரு 1/4 கப் நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா ஜீரகம் 1 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக இல்லை, பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸ் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது பல்ல படாது. குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி நான் போடுறேன். இல்லை நீங்கள் அப்படியே டேரெக்டாக நீங்கள் சேர்க்குறதுனாலும் நீங்கள் டேரெக்டாக மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சது இந்த கோர்ஸ் பவுடரை மாவில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா நைஸாக நறுக்கின வெங்காயம் ஒரு 1/2 கப் நம்ம சேர்த்துக்குவோம். வெங்காயம் பிடிக்குன்றவங்களுக்கு நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. இல்லை வெங்காயம் பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நான் ஒரு 1/2 கப் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் நல்லா எல்லா பக்கமும் நல்லா தடவிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நல்லா நம்ம தோசை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். இது கூட நீங்கள் சாம்பார், இல்லாட்டி தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, பூண்டு சட்னி அதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தோசை ஊற்றினதுக்கப்புறமா நம்ம சுற்றி நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கலாம். இல்லைன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது.
இப்போது நம்ம அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா பஃபியாகவும் இருக்குது. நீங்கள் வந்து அந்த கடலைப்பருப்பு அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக அரைக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா நான் ஊற வைக்கிறேன். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டாச்சு. தோசை நல்லா செவந்து வந்துருச்சு. இது கூடவே நீங்கள் தக்காளி சட்னி, சாம்பார் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.